ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 55 8வது பகுதி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்லோகம் நிறைவுரை போகிறது. மேபி இன்னைக்கு நாளைக்கோட நிறைவுறும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த ஸ்லோகங்கள்ல இருந்து, அதாவது 56வது ஸ்லோகங்கள்ல இருந்து மீண்டும் கர்மயோகம் வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. அப்ப நமக்கெல்லாம் ஒரு டவுட் வரும், என்னப்பா உச்சக்கட்ட நாலேஜே முடிஞ்சு போயிருச்சு, மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அது என்ன நோக்கத்துக்காக அது சொல்லப்படுகிறது அப்படிங்கிற அந்த விஷயத்த முதல்லயே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி ஞானதேவர் விருப்பப்பட்டு, ஏன்னா வார்த்த தீபிகா அப்படின்னா ஞானேஸ்வரி என்றது, அதாவது பகவத்கீதையை கண்ணன் எந்த பாவத்தில் எழுதினான். அப்போ ஒவ்வொரு ஸ்லோகமும் மனசுக்குள்ள என்ன இன்டென்ஷன்ல நான் அதை வேர்ட்ஸா ப்ரொடியூஸ் பண்ணேன். ஏன்னா இந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது கண்ணுடைய இன்டென்ஷனை பிரதிபலிக்கிறது. பட் அந்த வார்த்தைகளை நம்ம இன்டென்ஷனை தவறா புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வந்ததுதான் ஞானேஸ்வரி. அதனால அந்த இன்டென்ஷனை அங்கங்க வந்து ரொம்ப தெளிவாவே சொல்லுவாரு. ஏன் கண்ணன் இதை இந்த இடத்துல இப்படி சொல்ல போறான், அந்த அவதாரத்துல நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து எலாபரேட் பண்றது ஞானதேவனுடைய வழக்கம். ஸோ அதன் அடிப்படையில அடுத்த ஸ்லோகங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த கர்மயோகம் அம்சம் எதனால் சொல்லப்படுகிறது என்ற விஷயத்தை இங்கே சொல்ல வைக்கின்றார். படிக்கிறேன், நன்றாக கவனித்துப்பார். தேச காலங்களையும் சில பதார்த்தங்களையும் சம்பாதித்து வைத்துக் கொண்டு ஓர் கர்மத்தை செய்து உண்டு பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டியவனாக நான் இல்லை. நான் எப்போதும் சித்தனாய் அனைவர்களுக்குள்ளும் அனைத்தாயும் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆகையால் என்னை உண்டு பண்ணி வைக்கும்படியாக ஒருவரும் யாதொரு விதமான சிரமம் பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போதும் சித்தமாயிருக்கும் நான் இந்த உபாயானுஷ்டானத்தால், கீழே சொல்லியிருக்கப்பட்ட கர்மயோகத்தால் அடையப்படுகின்றேன். இது உண்மை. என்னை அடைந்து கொள்வதற்கு உபாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒருவன் சிஷ்யனாக அந்த உபாயத்தை அறிந்திருக்கும் ஒருவனை குருவாய் ஆச்சரியிக்க வேண்டும். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்ணன் தன்னை எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ நான் சாஸ்வதமானவன் அப்படின்னா ஆதி அந்தம் இல்லாதவன், அப்படின்னா ஸ்டார்ட் அண்ட் எண்ட் இல்லாதது, பெர்மனண்டா இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவாக நான் இருக்கின்றேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. தேச காலங்களையும் பதார்த்தங்களையும் சம்பாதித்து வைத்துக் கொண்டு ஒரு கர்மத்தை செய்து உண்டு பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டியவனாக நான். பொதுவா வந்து எனத்தையாவது ஒண்ணு நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்தந்த காலகட்டத்துல அந்த தேசத்துல ஒரு பதார்த்தம், அதாவது ஒரு மெட்டீரியல்ல இப்படி எல்லாம் ஒண்ணு என்னென்னமோ பண்ணி கடைசியில நான் வந்து அதை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இல்லாம உண்டு பண்ணி வைக்க கொள்ள வேண்டியவனாக நான் இல்லை. நான் எப்போதும் சித்தனாய் அனைவருக்குள்ளும் அனைத்துமாய் இருக்கின்றேன். ஏன்னா நம்ம சுரூபத்தான் இன்னைக்கு நம்ம ஆன்மீகம்ன்ற பேர்ல தேடி அடையணும். நான் யாருன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு பெரிய ஆஹ் ஒரு விவாதமே நடத்தி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கோம். ஸோ எப்போதும் சாஸ்வதமாக சித்தமாய் இருக்கின்ற ஒரு வஸ்துவை நாம் மறந்துவிட்டு அதை தேடுகின்ற ஒரு நிலை தானே இங்க இருக்கின்றது. பட் இந்த இடத்துல கண்ணன் தன்னை பேசுவதாக பார்க்கும்போது நீங்கள் உங்களையும் சேர்த்து நினைத்தால் தவறல்ல. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஞான யோகத்துல கண்ணனும் நானும் வேற அல்ல அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஆகையால் என்னை உண்டு பண்ணி வைக்கும்படியாக ஒருவரும் யாதொரு விதமான கர்மமும் பட வேண்டிய சிரமமும் பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா என்ன நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக எந்த விதமான எஃபோர்ட் ஒன்று எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீயாவே தான் இருக்குது. சாஸ்வதமாக எப்போதும் இருக்கின்ற வஸ்துவை நாம வந்து எஃபோர்ட் எடுத்து கண்டுபிடிக்கணுமா என்ன அப்படின்னு கேட்கிறார். எப்போதும் சித்தமாயிருக்கும் நான் எந்த உபாயானுஷ்டானத்தா இருந்தாலும் இப்ப மறந்து தொலைச்சிட்டோமே, என்ன பண்றது? அப்ப கர்மயோகத்தின் வழியாக நீ வந்து இந்த ஞானத்தை அடைந்து விடலாம் அப்படின்னு அவரு நமக்கு உபாய அனுஷ்டானத்தை சொன்னாரு. அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. ஸோ எகெயின் இங்கே கர்மயோகம் பேசப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த உபாய அனுஷ்டானத்தால்னா கர்மயோகத்தால் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. என்னை அடைந்து கொள்வதற்கு உபாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒருவன் சிஷ்யனாகவும் அமைந்து உபாயத்தை அறிந்திருக்கும் ஒருவனை குருவாகவும் ஆசிரியக்க வேண்டும் என்ற ஒரு முறை அனாதி காலமாக இவ்வுலகில் ஏற்பட்டிருக்கின்றது. பூமியின் வயிற்றில் தனம் புதைத்துதான் கிடைக்கிறது. கட்டையின் சர்ப்பத்தில் நெருப்பும் நாட்டின் மடியில் பாலும் சித்தமாகத்தான் இருக்கின்றன. ஆனால் ஏற்கனவே சித்தமாயிருக்கும் அவற்றை வெளிப்படுத்தி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அனுஷ்டிக்க வேண்டிய உபாயம் என்னதென்று தெரிந்து கொண்ட உபாயத்தை அனுஷ்டித்து தீர வேண்டியதாக தானே இருக்கின்றது. அப்கோர்ஸ் நம்ம ஆத்மஸ்வரூபம் தான், யார் இல்லைன்னு சொன்னா. பால் மடியில வந்து மாட்டின் மடியில பால் இருந்துகிட்டு தான் இருக்கு. நெருப்பு கட்டையில இருந்துகிட்டு தானே ஐயா இருக்கு, யார் இல்லைன்னு சொன்னது? ஆனா அந்த நெருப்பை வரவழைக்கணும்னா சம உபாயத்தை நம்ம பண்ண வேண்டியது தானே இருக்கு. பத்தி குச்சி வச்சு கொளுத்துனா தானே உண்டு.
மாட்டுல பாலை பீச்சினாதானே உண்டு. அந்த மாதிரி நீயாவே இருக்கலாம். நீதான் ஆத்மஸ்வரூபம், யார் இல்லைன்னு சொன்னது. ஆனா அதை உனக்கு காட்டுறதுக்கு ஒரு உபாயம் தேவைப்படுது. கர்மயோகத்தின் வழியாக, பிளஸ் ஒரு குரு சிஷ்ய சம்வாதத்தின் வழியாக. சோ சொல்ல ஆஹ் ஞானத்தை அனுபவித்த குருவும் இருந்து, கேட்கும் சிஷ்யனும் இருந்து, ஒரு கர்மயோகத்தின் வழியாக இந்த உபாயங்கள் சொல்லப்படுது. உபாயங்கள்னு ஒண்ணும் இல்ல, இந்த வே, வழிகாட்டுதல் அப்படின்னு வச்சுக்கோங்க, பிராக்டிசஸ். சோ இது வழியாக நீ உன்னை அடைவதற்கான வழி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்படியே நானும் சித்தனாயிருக்கும் என்னை கண்டுகொண்டு அதன் லாபத்தை அடைய வேண்டுமானால் உபாயத்தை அனுஷ்டிக்க வேண்டியதாக இருக்கிறது. சோ என் நானாகவே இருந்து கொண்டிருக்கும் என்னை காண்பதற்கு சில உபாயத்தை அனுஷ்டிக்க வேண்டியிருக்கிறது. எக்ஸாம்பிள் சொன்னார்ல, நெருப்புக்குள்ள கட்டக்குள்ள நெருப்பு இருக்கு, மாட்டின் மடியில பால் இருக்கு, ஆனாலும் சில உபாய அனுஷ்டானத்தினாலதானே அதை அடைய வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு சித்தாந்தம் வந்து, சித்தனாக இருக்கும் என்னை கண்டுகொண்டு அதன் லாபத்தை அடைய வேண்டுமானால் உபாயத்தை அனுஷ்டிக்க வேண்டியதாக இருக்கிறது. பல சித்தியை சொல்லியான பிறகு உபாயத்தை ஏன் பகவான் பிரசாதிக்கிறார் என்று யாராவது கேட்கும் பட்சத்தில் இவ்விஷயத்தில் பகவானுடைய அபிப்பிராயம் இதுவே. இங்கதாங்க வர்றாரு. என்னப்பா எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாருல, இதுக்கு மேல என்னையா உபாயத்தை சொல்ல போறாரு? கர்மத்தை காட்டினாரு, பக்தியை காட்டினாரு, ஞான பக்தியை காட்டினாரு, அப்புறம் அவனாலும் ஒன்னாயிட்டோன்னு காட்டிட்டாரு. இவ்வளவும் சொல்லி முடிச்சுட்டு மறுபடியும் உபாயத்தை சொல்ல போறேன்னு ஏன் ஆரம்பிக்கின்றாரு என்று உங்களுக்கு சந்தேகம் வந்து விடுமா? ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்லோகங்கள் ஃபுல்லாவே வந்து கர்மயோகத்தின் வாயிலாக என்னை வந்தடையலான்னு ஆரம்பிக்கிறாரா? சோ அந்த டவுட் உங்களுக்கு வந்துரும் அப்படிங்கிறதுனால ஞானதேவர் சொல்றாரு, பகவானின் அபிப்பிராயம் இதுவே. என்ன அபிப்பிராயம்? கீதார்த்தத்தின் பெருமையெல்லாம் மோட்சத்தை அடைவதற்கு உபாயத்தை காட்டிக் கொடுப்பதே. இதர சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கும் உபாயங்கள் பிரமாண சித்தம் அல்ல. காற்று சூரியனை மறைத்துக் கொண்டிருக்கும் மேகத்தையே விலக்கி வைத்து சூரிய பிரகாசத்தின் லாபம் நமக்கு கிடைக்கும்படியாக செய்து வைக்கிறதே தவிர சூரியனையே உண்டு பண்ணி வைக்கிறது இல்லை. அடுத்தடுத்து என்னன்னா, இந்த கீதையின் நோக்கம் வந்து நீ யாருன்னு உனக்கு புரிய வைக்கிறது தான். ஸோ தி எசன்ஸ், தி என்ன சொல்றது, தி கோல் ஆஃப் தி கீதா அப்படின்னா அது வந்து உன்னை யாருன்னு உன்னை உணர்த்தணும் அப்படின்னு, நீ ஆத்மஸ்வரூபம், நீ இறைவனுக்கு சமம் அப்படின்னு உனக்கு காட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த கீதையினுடைய நோக்கமாக இருக்கிறது. இதர சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கும் உபாயங்கள் பிரமாண சித்தம் அல்ல அப்படின்னா, எக்கச்சக்கமான சாஸ்திரங்கள் எவ்வளவோ நிறைய சொல்லியிருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் விட பிரமாணம்னு சொல்றதுக்கு இந்த கீதையை பிரமாணமா சொன்னாதான் பெஸ்ட் அப்படிங்கிறாரு. அதுக்கு குறிப்பா என்ன காட்டுறாரு அப்படின்னா, நீ வந்து சூரியனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா சூரியன் எல்லாம் பார்க்க முடியாது. சூரியனை எது மறைச்சிட்டு இருந்ததோ அதை தான் நீக்க முடியும். அதை நீக்கினா சூரியன் தானா சுயம் பிரகாசமாக ஒளிந்து கொண்டிருக்கின்ற ஒரு வஸ்துவை நீ எப்படி உபாயங்களை கொண்டு காண்பது? அதை மறைத்துக் கொண்டிருப்பதை நீ விளக்கினால் அது தானாக சித்தமாக போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்போது சுயம் பிரகாசமாக ஒளித்து கொண்டிருப்பவன் தான், ஆனால் என்னை மறந்து விட்டேன். காரணம் மாயையினால். அந்த மாயை என்ற பிம்பத்தை நான் விலக்கி என்னை நான் என்று உணர வேண்டும். சோ ஐ கேனாட் பி, என்ன சொல்றது, என்னை வந்து யாரும் வந்து கண்டுபிடிச்செல்லாம் எனக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா நான் தான் ஆல்ரெடி நானா தானே இருக்கேன். பட் மறந்ததை நான் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் உபாயம். எதனால் மறந்தேனோ அதை நான் திரும்பவும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சோ அதுதான் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, காற்று சூரியனை மறைத்துக் கொண்டிருக்கும் மேகத்தையே விலக்கி வைத்து சூரிய பிரகாசத்தின் லாபம் நமக்கு கிடைக்கும்படியாக செய்து வைக்கிறதே தவிர, காத்து வந்து மேகத்தை அப்படி விலக்கி தள்ளிட்டு சூரிய பிரகாசம் நமக்கு கிடைச்சிருது. சரியா? அப்ப என்ன பண்ணுது அது? மேகத்தை தான் மறைச்சது. சூரியன் எல்லாம் ஒண்ணும் காட்டல உனக்கு. பிரம்மத்தை காட்ட முடியாதுன்றதுக்காக சொல்லுது. எல்லா வேதமும் சாஸ்திரமும் சூரியனை மறைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த மேகத்தை விளக்குவதற்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியுமே தவிர, அதுக்கு மேல அந்த சூரியனையே உனக்கு அது காட்டாது அப்படிங்கிறது மாதிரி சொல்றாரு. கிடைக்கும் பயத்தை செய்து வைக்கிறதை தவிர சூரியனையே உண்டு பண்ணி வைக்கிறதில்லை. கையால் பாசியை விலக்கிக் கொள்கிறோமே தவிர ஜலத்தை உண்டாக்கி வைத்துக் கொள்வதில்லை. அப்படியே ஆத்ம தரிசனம் ஆகாதபடி குறுக்காய் ஏற்பட்டிருக்கும் அவித்யை அஞ்ஞானம் என்னும் மலத்தை சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கும் உபாயானுஷ்டானம் போக்கி வைத்த பின் அதை காட்டிலும் வேறாய் சித்தமாய் நிர்மலமாய் இருக்கும் ஆத்மஸ்வரூபம் பிரகாசமாக தானாகவே வெளிப்பட்டு தோன்றுகிறது. சூரியன் எக்ஸாம்பிள். அடுத்து பாசி, தண்ணியில பாசி மூடி இருக்கு. இப்ப நீ தண்ணிய பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நீ செய்ய வேண்டியது, பாசி என்ன மூடி இருந்ததோ அதை வந்து நீக்கினா போதும். அது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு கண்ணுக்கு தெரிய போகுது. சோ வி cannot see who I am. நான் யாருன்னு என்ன நான் பார்க்கணும் அப்படின்னா, நான் யாருன்னு எதை மறைச்சதோ, எது மறந்திருக்கிறதோ அதை நான் நீக்க வேண்டுமே தவிர வேறு வழியாக நான் என்னை காண முடியாது. ஏன்னா நான் தானே நானு.
அப்புறம் என்ன நான் தானே பார்க்கணும். அப்புறம் அது இன்னொன்னு வச்சு காண்றதுக்கு நான் என்ன 2ஆவா இருக்கேன்? நான் தான் எல்லாமா இருக்கேன். என்னை நான் காண்பது அப்படிங்கிறது நான் தான் பண்ணணும். பின்ன ஏன் நான் பார்க்கல அப்படின்னா, ஏதோ ஒரு அறியாம மறைச்சிட்டு இருக்கு. அத நீக்குனா நீ யார் இருக்க போற? இந்த விஷயத்த தான் இங்க 2 எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லியிருக்காரு. ஸோ ஆத்ம தரிசனமாகாதபடி குறுக்காக ஏற்பட்டிருக்கும் அவித்யைன்னா அஞ்ஞானம். போக்கி வைத்த பின் அதை காட்டிலும் வேறாக சித்தமாய்னா எப்போதும் சித்தி அடைந்தது அப்படின்னு நம்ம தியானத்துல கூட நேத்து பார்த்தோம். நிர்மலமாய், மலம் அப்படின்னா அழுக்குகள். இப்போ சத்துவ ரஜோ குணங்கள் எல்லாம் வந்து அழுக்கு குணங்கள் தானே. இது நிர்மலம் ஏன்னா குணங்களே கடந்ததல்லவா. So therefore நிர்மலமாய் இருக்கும் ஆத்மஸ்வரூபம் பிரகாசமாக தானாகவே வெளிப்பட்டு தோன்றுகிறது. ஆகவே சாஸ்திரங்கள் அனைத்தும் அவித்யை நாசம் செய்து வைத்தல் என்ற ஒரே யோகியதை படைத்தவனாய் இருக்கின்றன. அவைகள் தாமாகவே ஆத்மபோதத்தை செய்து வைக்கும் சாமர்த்திய அற்றவையாக இருக்கின்றன. சோ ஆத்மாவை காட்டி கொடுக்கும் சாமர்த்தியம்லாம் எந்த சாஸ்திரத்துக்கும் கிடையாது. அதெல்லாம் அஞ்ஞானத்தை நீக்கிற வரைக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணுது. பிறகு ஆட்டோமேட்டிக்கா நீ யாருன்னு புரிஞ்சுக்கிற ஹெல்ப் பண்ணுது. அவ்வளவுதான் அதனால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட அத்தியாத்ம சாஸ்திரங்களை எல்லாம் ஒருவன் அதட்டி உங்களுக்கு பிரமாண்யதை உண்மையை தெரிவிக்கும் அதிகாரம் எவ்விதம் ஏற்பட்டது என்று விசாரித்தால் அவைகள் எந்த சாஸ்திரத்தின் கீழ் புகுந்து கொள்ள வேண்டுமோ அந்த சாஸ்திரம் இந்த கீதையே ஆகும். சூரியனால் அலங்கரிக்கப்பெற்று இங்க பர்டிகுலரா வந்து கீதையின் பெருமை வர்ணிக்கப்படுகின்றது. சோ நீங்க எந்த சாஸ்திரத்துக்கிட்ட போயிட்டு நம்ம பெருசா உண்மையே பேசிடுவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்டா கீதைக்குள்ள போய் மறைஞ்சிருக்குமா. அப்படின்னா ஆக்சுவலா கீதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்லா உபனிஷத்துக்களின் வேதங்களின் சாரம் கீதை அப்படின்வாங்க. இவர் எந்த ரேஞ்சுக்கு சொல்லியிருக்காருன்னா இந்த கீதைக்கு அடியில தான் எல்லாமே மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறார். ரெண்டும் ஒண்ணுதான் இன்டைரக்டா. கீதையின் பெருமை சொல்லணும்னா இப்படித்தான் சொல்லணும். சரியா? அதுல இருக்கிற எல்லாருடைய சாரத்தையும் கீதையில கொடுத்துட்டாரு. அப்ப எல்லா கிரந்தங்களும் கீதைக்கு அடியில இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால இதுக்கு கீழே போய் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ கீதைக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கின்றது என்பது மாதிரி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சூரியனால் அலங்கரிக்கப்பட்டு தேஜஸ் அடைந்து விளங்கும் கிழக்கு திக்கு எல்லா திக்குகளையும் பிரகாசம் செய்து வைப்பது போலே சாஸ்திரங்களுக்குள் ஈஸ்வர பதவி படைத்த இந்த கீதையால் இதர சாஸ்திரங்கள் அனைத்தும் நாதன் படைத்தவைகள் அப்படின்னா ரக்ஷகனுடையவைகள் ஆகின்றன. சூரியன் கிழக்கு திக்குல மட்டும்தான் உதிக்குது. ஆனா மேற்கு திக்கும் சேர்ந்துதானே வெளிச்சம் வருது. ஸோ உதிக்கிறது என்னமோ கிழக்கு திக்கு தான். பட் டோட்டலா எல்லா இடத்துக்குமே அது வெளிச்சம் பரவுது இல்லையா. அந்த மாதிரி கீதை அப்படிங்கிறதோட வெளிச்சம் எல்லா சாஸ்திரங்களுக்கும் பரவி எல்லா சாஸ்திரங்களுக்குமே இது வந்து ஒரு ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா சாஸ்திரங்களுக்கும் ஈஸ்வர பதவி படைத்ததாம். இதர சாஸ்திரங்கள் அனைத்துக்கும் ரக்ஷகன் அப்படின்னா இதுதான் வந்து அதை காப்பாத்துது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு கீதையின் பெருமை இங்கே வர்ணிக்கப்பட்டு வருகிறது. இட்ஸ் ஓகே, இதை ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்து நான் வந்து அந்த ஸ்லோகங்கள்ல கர்மயோகத்தை வலியுறுத்தும் விதத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி போகுதுன்னு ஒரு பக்கம் படிச்சிடுறேனே. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் பொறுமையா கேட்டுருங்க. இது இருக்கட்டும். சாஸ்திரேஸ்வர பதவி அடைந்த இந்த கீதையில் சாஸ்திர ஈஸ்வர பதவி அப்படிதானே. சாஸ்திரங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் இல்லையா. சோ சாஸ்திர ஈஸ்வர பதவி அடைந்த இந்த கீதையில் கீழ் சென்று போன அத்தியாயங்களில் ஆத்மஸ்வரூபத்தை கையால் எட்டி பிடித்துக் கொள்ளும்படி செய்து தரும் அநேக உபாயங்கள் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆக்சுவலா வந்து ஃபுல் ஞானத்தையே காட்டிட்டார் இல்லையா. அதாவது மத்த சாஸ்திரங்கள்லாம் அஞ்ஞானத்தை விளக்குற வரைக்கும் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனா இது என்ன பண்ணுச்சுன்னா ஆத்மஸ்வரூபத்தையே நேரடியா காட்டி கொடுத்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதனாலதான் மத்த சாஸ்திரங்களோட உசத்தின்னு வேற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி முடிச்சாரு. கர்நாடகாரன் ரவுட் வந்துருச்சுன்னா இவ்வளவும் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அவன் பாட்டு கர்ம யோகத்தை ஃபாலோ பண்ணாம அவன் பாட்டு ஞான யோகத்துக்கு போயிட்டான்னா அப்படின்னு அவருக்கு தோணுது. இட் டசன்ட் மீன் அவர் போகக்கூடாதுன்ற நேரத்துல எல்லா அத்தியாயத்திலையும் ஞான யோகம் சொல்லல. we have to some have prerequisites. அதாவது நமது சித்தம் சுத்தமாக இருந்து பிறகு அந்த ஞான யோகத்தை அவலம்பிக்கும் போது மட்டும்தான் முழுமையான அந்த ஞான நிலையை எய்த முடிகிறது. ஸோ ஸ்டார்டிங்ல வி நீட் டு பிராக்டிஸ் தி கர்ம யோகா அப்படிங்கிறது எசென்ஷியல் பிராக்டிஸ் ஆகவும் இருக்கின்றது. ரெண்டாவது இந்த இடத்துல அவன் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கான், பிளஸ் போர் களத்துல இருக்கான். அப்படிங்கிறப்போ இந்த கர்மயோகத்தின் இம்பார்ட்டன்ஸை இன்னொரு தடவை வலியுறுத்தி சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் வந்து ப்ராப்பரா டிசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணன் நினைத்தானாம். சரியா. அப்படி இருப்பதால் அர்ஜுனன் இவற்றையெல்லாம் ஒரே தரம் கேட்டு உத்தமமான இந்த கர்மயோகத்தை உபாயத்தையே கைப்பற்றுவானோ அல்லது வேறு உபாயானுஷ்டானத்தில் இறங்கி விடுவானோ என்று
பிரேமையால் ஸ்ரீஹரி கலவரம் அடைந்து கர்மயோகமே சரியான உபாயம் என்று அர்ஜுனன் மனதில் உறுதியாக ஏற்பட வேண்டும் என்பதை கருதி அவிஷயத்தையே மறுபடியும் ஒரு தடவை இங்கே எடுத்து சுருக்கமாக சொல்ல போகின்றார். நான் சொன்னதை அங்கேயே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐம் டெல்லிங் யூ. இப்ப அர்ஜுனனுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டோம். இவன் பாட்டுக்கு நம்ம ஞான யோகத்துல இறங்கி அவன் பாட்டுக்கு வேற திசையில போயிட்டான்னா, ஐயோ இவனுக்கு கர்மயோகம் தானே இப்போதைக்கு ஃபாலோ பண்ணா பெட்டரா இருக்கும். என்னுடைய தகுதிக்கு எலிஜிபிலிட்டி குவாலிபிகேஷனுக்கு பெட்டர் கோ பை தி கர்மயோகா. அண்ட் அப்கோர்ஸ் வி ஆர் ரீச் இந்த ஞான யோகா தான், இல்லன்னு இல்ல. பட் அந்த கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாம அவன் பாட்டுக்கு போயிடுவானோ என்று அவர் கலவரம் அடைந்தாராம். சரி, கர்மயோகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லி அவன் கர்மயோகத்தை ஃபாலோ பண்ண வைக்கலாம் அப்படின்ற நோக்கத்துல அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் அமைகிறது என்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அவ்விஷயத்தையே மறுபடியும் ஒரு தடவை இங்கே எடுத்து சுருக்கமாக சொல்கிறார். அன்றையும் இந்த கீதை சீக்கிரத்தில் முடிந்து போகிறதை தெரிந்து கொண்டு இந்நூலில் துவக்கத்தில் 2வது அத்தியாயம் 47வது ஸ்லோகம் முதலாக 56வது ஸ்லோகம் ஈராக, அதாவது 2வது அத்தியாயத்துலதான் கர்மயோகம் சொல்லப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அங்க என்ன சொன்னாரோ அதையே மறுபடியும் சொல்றாராம். உபதேசிக்கப்பட்டதான கர்மயோகத்தை இங்கேயும் உபதேசித்து வைத்து இந்நூலால் ஆதியோடு அந்தமாக கர்மயோகமே உபதேசிக்கப்படுகிறது என்பதை அவர் காண்பித்து வைக்கிறார். ஸோ ஸ்டார்ட் வித் தி கர்மயோகா அண்ட் அப்கோர்ஸ் எண்ட் வித் த கர்மயோகா அப்படிங்கிற மாதிரி முழுக்க கர்மயோகமே பிரதானமாக இருப்பதாக அமையட்டும் என்ற நோக்கமும் அவருக்கு இருந்ததாம். பிளஸ் கீதை முடிய போகிறதே அப்படிங்கிற நோக்கத்தினாலையும் நம்ம பிகினிங்ல ஆரம்பிச்சு வச்சதை சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு கர்மயோகத்தை சொல்றாரு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த கிரந்தத்தின் நடுவில் அநேக விதப்பட்ட அதிகாரிகளை உத்தேசத்தில் வைத்துக் கொண்டு அநேக விதமான சித்தாந்தங்கள் நிரூபணம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இதை கொண்டு சிலர் முன்பின் சம்பந்தங்களை யோசித்து பார்க்காமல் இந்நூலில் பலவிதமான சித்தாந்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன என்று எண்ணிக்கொள்வார்களோ என்று நினைத்து முக்கிய சித்தாந்தமாக ஒன்றை ஏற்படுத்தி வைத்து அதற்கு உபபலமான யுக்திகளாக மற்ற சித்தாந்தங்களை சேர்த்து ஸ்ரீஹரி தான் ஆரம்பித்த நூலை முடிவு செய்ய பார்க்கிறார் என்றும் கூட சொல்லலாம். ஏன் மறுபடியும் கர்மயோகத்தை ஸ்டார்ட் பண்றாருக்கு எத்தனை விளக்கம் சொல்றாரு பாருங்க. எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு, ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாமே நான் சொல்லி கொடுத்தேன். எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமும் நிரூபணம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றன. சிலர் முன்பின் சம்பந்தங்களை யோசித்து பார்க்காமல் இந்நூலில் பலவிதமான சித்தாந்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. என்ன இவர் இப்படியும் சொல்றாரு அப்படியும் சொல்றாரு. கர்மயோகத்துல இப்படி சொன்னாரு, அப்புறம் ஞான யோகத்துல நைஷ்கர்மிய சித்திங்கிறாரு. இங்க கர்மத்தை நீ விடவே கூடாதுங்கிறாரு, அங்க கர்மத்தை நீ செய்யாதே அப்படிங்கிறாரு. என்னையா முன்னுக்கு பின் முரணாவே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு சந்தேகம் வந்துருமா. அதனால ஏன் டோட்டலா அவனுக்கு கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக நான் அதிகார பேதத்தினால எல்லாமே சொல்லியிருக்கேன். அதிகார பேதம்னா என்ன? ஞான யோகத்துக்கு எலிஜிபிலிட்டி உள்ளவனுக்கு ஞான யோகம் சொன்னேன், பக்தி யோகத்துக்கு எலிஜிபிலிட்டி உள்ளவனுக்கு பக்தி யோகம் சொன்னேன், அப்போ எலிஜிபிலிட்டியே இல்லாதவனுக்கு கர்மயோகம் சொன்னேன். பட் கன்ஃபியூஷன் வந்துடும் அப்படின்னா யாருக்கு கன்ஃபியூஷன் வரும்? சுத்தமா எலிஜிபிலிட்டி இல்லாதவனுக்கு தான் கன்ஃபியூஷன் வரும். அதாவது கன்ஃபியூஷன் வரக்கூடிய அந்த எலிஜிபிலிட்டியே இல்லாத ஆளுக்கு கர்மயோகம் தான் பெஸ்ட். அப்ப முடிக்கும் போது மறுபடியும் கர்மயோகத்தையே சொல்லி முடிச்சாச்சு அப்படின்னா அப்ப டோட்டலா அவர் கர்மயோகம் தான் சொல்றாரு போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கன்ஃபியூஸ்டு பர்சன் வில் ஸ்டார்ட் தி கர்மயோகா அப்படிங்கிற நோக்கத்துக்காகவும் அவர் கர்மயோகத்தை சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை இன்டென்ஷனை வந்து எடுத்து வைக்கிறார் பாருங்க. முடிவு செய்ய போகிறார் என்றும் சொல்லலாம். இந்நூலால் ஏற்படுத்தி வைக்கப்பட்ட முக்கிய சித்தாந்தம் என்னவென்றால் அவித்யா நாசம் என்னும் படியில் ஏறி மோட்சத்தை பலனாக அடைய வேண்டும். இவ்விரண்டும் சித்திப்பதற்கு சாதனம் ஞானம். மறுபடியும் பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்றாருன்னு. முக்கிய இந்த நூலினுடைய இந்த கீதையினுடைய முக்கிய சாராம்சம், அப்ப கண்ணன் ஞானதேவனுடைய முக்கிய இன்டென்ஷன் என்னன்னா ஞானம் அடைவதுதான். நீ கர்மயோகத்தையே கடைசி வரைக்கும் உட்காந்துட்டு கர்மயோகத்தையே பண்றது அப்படிங்கிறது அவருடைய நோக்கமே இல்லை. ஸோ முக்கிய நோக்கம் அவித்யா நாசம், அதாவது அறியாமை அஞ்ஞானம் என்பது விலகி நான் யார் என்ற முழுமையான தெளிவு பிறந்து மோட்சத்தை பலனாக அடைய வேண்டும் என்பதை இவ்விரண்டும் சித்திப்பதற்கு சாதனம். சரி, இதுக்கு என்ன? ஞான யோகத்தால மட்டும்தான் ஞானியாக முடியும். இதற்கு ஒரு 10 ஞானேஸ்வரியிலேயே வருது. இதற்கு காரணம் இவ்விரண்டும் சித்திப்பதற்கு சாதனம் ஞானமே. அவித்யா நாசமும் ஞானியாக நீ மலர்வதற்கும் ஞானம் ஒன்றே உபாயம் அப்படின்னு அவரே திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. இதுவே அநேக விதமாய் இந்த விஸ்தாரமான கிரந்தத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் 2 வார்த்தைகளால் சுருக்கமாக சொல்லி முடித்துவிட வேண்டும் என்பது பகவானுடைய அபிப்பிராயம். டோட்டல் கீதையில ஞானம்தான் பிரதானமாக வலியுறுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆகவே உபேயம் அடைய வேண்டியதான பிரம்ம ஐக்கிய பாவம் கைக்கு கெட்டிவிட்டதாக சொன்ன பின் மேலே மறுபடியும் உபாய அனுஷ்டானம் செய்யும் ஒரு நிலையை வர்ணிக்க தொடங்கியதன் கருத்து இதுவே ஆகும். ஸோ கர்ம யோகம் இஸ் த ஸ்டார்ட் ப்ராசஸ், பட் எண்ட் வித் ஞான யோகான்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.
கீதையினுடைய நோக்கமும் நீங்க எல்லாம் ஞானி ஆகணும் அப்படிங்கிறது தான். அதுலயும் எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனாலும் நான் இங்க கர்மயோகம் சொல்றேன் அப்படிங்கிறதுனால, அப்ப கர்மயோகத்த தான் வலியுறுத்துறாரு அப்படின்னு நினைக்க வேணாம். ஆனா பிகினர்ஸ்க்கு நான் கர்மயோகத்த தான் வலியுறுத்துறேன். அதிகார பேதத்தின் அடிப்படையில் முதலில் நீங்கள் தொடங்க வேண்டியது கர்ம யோகமே. ஆனாலும் நான் அத்தனையும் சொன்ன பிறகு மறுபடியும் கர்மயோகம் சொல்வதற்கு ரீசன் இதுதான்னு புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி மீண்டும் கர்மயோகம் நாளையிலிருந்து தொடர்கிறது.